எங்கள் தலைவருக்கு முன்னாடி எந்த தலைவரும் நிற்க முடியாது. எங்கள் முதல்வராக வரக்கு சரியான ஆள் தலைவர் தான். மக்களையும் மண்ணையும் சுரண்டுறவங்கள தலைவர் விடவே மாட்டார். வருங்கால முதல் தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். எவனுக்குமே தகுதி இல்லை. பழைய ரஜினி பார்த்திருக்கோம். இந்த படத்துல பழைய ரஜினி மாதிரி வர பட்டை கிளம்புறாரு. படம் சூப்பர், படம் சூப்பர். ரஜினியோட எல்லா கேரக்டரும் வந்து இந்த படத்துல பார்க்கலாம். ரஜினியோட எல்லா கேரக்டரும் பார்க்கலாம். கிளப்பிட்டாரியா? படம் சூப்பருங்க. அருமையான நடிப்பு. இது வந்து கமர்ஷியல் படம். ஆமா, அருமையான படம். படம் சூப்பராக தலைவர் மறுபடியும் வந்துருக்காரு. படம் அருமையா இருக்கு. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்கு. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். Thanks to Karthik Subraj. He's done very well, very nice. Coming back, Pata Parag. Rajini super super super. Rajini mass. Pata Parag. தலைவர் பக்கா மாஸ். செம்ம. இதான் தலைவர் படம்னா இப்படி தான் இருக்கும். சார் 2.0 வந்து வேற லெவல். அது வந்து பாலிவுட் லெவல். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவர் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாங்களோ அது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. மைண்டெல்லாம் தலைவருக்கு வயசே ஆகலைங்க. தலைவருக்கு என்ன வயசு? சூப்பர். இதுக்கு மேல ஒரு படம் வேணுமா? ஃபேண்டாஸ்டிக் சூப்பர். Pata Parag. செமையான படம். தலைவரோட ஒரு சீன் சூப்பரா இருக்குது. செம தலைவா வாழ்க. எல்லாம் இந்த மாதிரி படமே கிடையாது. சூப்பரா இருக்கு. 100 நாள் கண்டோம். ஒரு மிக அருமையான ஒரு படம். எல்லா தரப்பினரையும் கவர்ந்துட்டார் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பர் ஸ்டார் நிரூபிச்சிட்டே இருக்கார். ரஜினிகாந்த் பற்றி என்ன சொல்கிறது? அதாவது ஒரு கடவுள் சின்ன திரையுலகத்தில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டா வந்து அப்படி வந்து அந்த ஒரு ஸ்டைல் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் யாரும் பிறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரேட் சார். 80s கொண்டு போயிட்டீங்க சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேன்னே தெரியல. எங்களுக்கு வந்து பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருக்கு. Pata Parag. Pata Parag. Thank you. 2.0 வந்து அது என்டையர்லி வந்து அதாவது என்டையர்லி அது வந்து நம்ம சங்கர் படம், டெக்னிக்கல் படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி வந்திருக்கு. இது அப்படி கிடையாது. ஒரு ஜனரஞ்சகமான படம். அதாவது ரஜினி வந்து இப்போ பிறந்த நடிகராட்டம் நடிச்சிருக்கார். ஒரு புதுசாக ஆரம்பத்தில் என்ன ஸ்டைலோ அதே ஸ்டைல். இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம். அது என்ன முள்ளு மலரும் படத்தில் பார்த்தோம். முள்ளு மலரும்ல வந்த காளி அதே மாதிரி கெட்ட பையன் சார். இந்த காளி அதே காளி மறுபடியும் வந்திருக்காரு.
ரொம்ப எக்ஸலண்ட். சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நளினமான ஒரு நடிப்பு. ரஜினிகாந்தும் சிம்ரனும் மீட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் அது சான்ஸே கிடையாது. ஸோ கிரேட். அப்புறம் பாபி சிம்ஹா உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப இயல்பாக ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரொம்ப புதுமையான ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த கடைசி கிளைமேக்ஸில் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் ரஜினி நடக்கிற அந்த ஒரு ஸ்டைலு எல்லாம் கலக்கல் சார். அதாவது ஒரு நம்ம கவலையெல்லாம் மறந்து இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கலாம். நான் இந்த படத்தை இன்னும் 10 தடவை பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆமாம், அதாவது எப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. அது வந்து முந்தி நார்மலாக பார்த்தத விட இப்போ ஒரு டிவியில் பார்க்குறோம், சில கிளிப்பிங்ஸ் பார்க்குறோம். பட் இந்த தேட்டரில் பார்க்கும்போது ஸோ கிரேட், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது அன்எக்ஸ்பிளைனபிள். ரொம்ப 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 நல்லா இருக்குது. ரஜினி வந்து ரியலி கிரேட். நம்ம அதோட கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதோட மியூசிக் ரொம்ப டாப். அந்த இன்ட்ரடக்ஷன் எவன்டா மேலே எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்றாக பாரு முடிஞ்ச வரைக்கும் அன்பை சேரு தலையில் ஏற்றி வச்சு கொண்டாடும் ஊரு, அந்த பாட்டு ரொம்ப டாப்பாக இருக்குது. ஃபைட் அப்படி அடிச்சோன்னா எல்லாம் பறக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்காரு. படம்னா படம். அதாவது இது இனிமேல் ரஜினியை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி மக்கள் மன்றம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது கிரேட்டாக போகுது இதில். அது நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாடு ஒரு பெரிய வெடிவெளி வரப்போகுது, அது உறுதி. அதில் டவுட்டே கிடையாது. நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு. பாட்டு படத்துக்கு ரஜினி நல்லா இருக்குது, செமையா இருந்தது, நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. மரண மாசு ஃபைட்டு சாங்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட் சூப்பராக இருக்குது. கதை அருமையாக இருக்குது. கார்த்திக் சூப்பராக எடுத்துருக்காங்க. தலைவர் சும்மா பட்டை கிளப்பிருக்கிறாரு. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை பேட்டை சும்மா பராக். எங்க தலைவருக்கு நிகர் எந்த தலைவனும் வர முடியாது. பேட்டை பராக். பாஷா இதெல்லாம் ஒரு 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 ரோலுக்கு ஆகாது. படம் பயங்கரமா இருக்கு. பேட்டை பராக் சூப்பர் சூப்பர். பாஷா வருது, தளபதி ஆகுது. பேட்டை தான் சூப்பர் சூப்பர். இன்றைய பேட்டை நாளை எங்களுடைய கோட்டை. ஆள போகிற பேட்டைக்கும் அமர போகும் கோட்டைக்கும் ஒரே ஸ்டார் எங்கள் சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டாரு. படம் செம்ம சூப்பர். தலைவர் தான். இந்த ஆட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சூப்பர் சூப்பர். இதுதான் ரஜினி. பேட்டைங்கிறத கலக்கி எடுத்துட்டார் ரஜினியை. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா. இதுதான் ரஜினிங்கிறது பேட்டை. இதுதான் பேட்டை. சூப்பர். ரஜினினா மாசு மாசு. அதை விட பாட்ஷாவோட பட்டைய கிளம்புது. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. எங்க தலைவருக்கு முன்னாடி எந்த தலையும் நிக்க முடியாது. அக்கா மாஸ் சூப்பராக இருக்கு சார். படம் சூப்பராக இருக்கு. செமையா இருக்கு சார். பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி படம் எப்படி பார்த்தோமோ அந்த ஒரு திருப்தி. சூப்பராக இருக்கு படம். செம்ம மாசுங்க. சரியான பேட்டை செம்ம சேட்டை. படம் மரண மாஸ். படம் சூப்பராக இருக்குதுங்க. படம் தாறு மாறு. பேட்டை பரா. எங்க அப்பா கூட சூப்பர் ஸ்டார் படம். பேட்டை சூப்பரா இருந்துச்சு. மரண மாசு பேட்டை. கார்த்திக் சுப்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட தலைவர் செம்ம மாசாக பண்ணியிருக்காரு. அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது. ரஜினியோட லெவல் அடுத்த லெவல் கொண்டு போகுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரத்துக்கு சிம்ரானும் நல்லா இருக்காங்க, த்ரிஷாவும் நல்லா இருக்காங்க. பாபி சிம்ஹா வந்து அவரோட கேரக்டரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எதுங்க சேதுபதியினோட கேரக்டர் செம்ம. அவரோட என்ட்ரி நல்லா இருக்குது. அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது. எதுக்குங்க 2.0 வந்து கம்ப்யூட்டர் ஸ்டேஜ், அதனோட லெவல் வேற. இது வந்து ஒரு டானோட லெவல் வேற. அது நல்லா இருக்கு. ஆனால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை எல்லா ஸ்டார் இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கு. பக்கா கமர்ஷியல் ஹிட். ரஜினியோட பேக் டு ரஜினி பார்க்கலாம். 2.0 இஸ் சம்திங் சயின்டிஃபிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல். ஆனால் இது வந்து பக்கா மாஸ் அண்ட் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். சபை கிட்ட ரஜினி இளமை செம கிட்ட ஒரே தலைவர்.
வயசாகாத ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தலைவருக்கு இன்னுமே பாபா படத்தில் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காரு மனுஷன். எங்கள் முதல்வராக வரக்கு சரியான ஆள் தலைவர் தான். மக்களையும் மண்ணையும் சுரண்டுறவங்களை தலைவர் விடவே மாட்டார். சூப்பர் ஸ்டார் பாபி சிம்கா வந்து நார்மலாக நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி தான் பக்காவான ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கெரியருக்கு இது பயங்கரமான ரோலாக இருக்கும். சிம்ரன் வந்துட்டு அவங்களும் இளமையாகவே இருக்காங்க. இந்த படத்தில் யாருக்குமே வயசான மாதிரியே தெரில. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஹைலைட்டு. ஸ்டண்ட்டு தான் தலைவருக்கு, ஸ்டண்ட்டு தான் மாசே படத்தில். ஆரம்பமே ஸ்டண்ட்டு தான். போட்டு நொறுக்கி கத்து தொண்டை கிளிய விடுறார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து சூப்பராக அழைச்சிருக்காரு. 2 இளமை மரண மாசனா எங்க இளைஞர்களுக்கு தளபதி ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே. வருங்கால முதல்வர் ரஜினிகாந்த். வருங்கால முதல்வர் ரஜினிகாந்த். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தானா, இந்த வயசுல ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்தானா மாபெரும் ஹிட். மரண மாஸ், மாசனா மாஸ், மரண மாஸ். எங்க தலைவர் அடிக்க யாரும் ஆளு கிடையாது. வருங்கால முதல்வர் சொல்லுவேன் இனிமேட்டு. வருங்கால முதல்வர் தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். எவனுக்குமே தகுதி இல்லை. 1991 ரஜினி ரசிகராக தீவிரமாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆதரவு இந்த ரஜினி படத்துக்கு. அது மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு. பல இன்னல்களை தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த அனைத்து ரசிகர்கள், காவல்துறை நண்பர்கள், மாவட்ட தலைமை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து மிகப்பெரிய ஆதரவு. ஆனால் தலைவர் வந்து இவ்வளோ இளமையாக நடிச்சுக்கிற பெரிய விஷயம் தான். ஆனால் மாசு கிட்டாச்சு படம். பேட்டை கோட்டை ஆகி போச்சு. செம்ம கிட்டு. இது மேலே வந்து ரஜினி மீது யாரும் முடியாது. சூரியன் தொட்டவரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் வென்றவரும் இல்லை. சூரியன் தொட்டவரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் வென்றவரும். யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, ஐயா வந்தாலும் சரி, திரு சூப்பர் ஸ்டார் ரஜினி யாரு 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 வீட்டு சோறு போட்டவனா வந்தா பார்க்குறீங்கல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேட்டை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேட்டை மாபெரும் மரணம் மாஸ் ஹிட். அதை மாசாக்கின திரு கார்த்திக் சுப்புராஜுக்கும் இசையமைப்பாளர் அனிருத் வெரி குட் தம்பி அவர்களுக்கும் எங்க தலைவர் இந்த அவர் எங்கேயோ உச்சத்தில் போயிட்டார் அவரு. ஆனால் இந்த இதுலேயும் மறுபடியும் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்ச டைரக்டர் அனிருத், சன் டிவி கலாநிதி மாறன் அவர்களுக்கும் எங்கள் நாமக்கல் நகர சார்பாக, ரஜினிகாந்த் மக்கள் மன்ற சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் ஆண்டாங்க, என்னமோ பண்ணிட்டாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். இன்னமேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு, வருங்கால மக்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். அதுக்கு ஒரு தெய்வம் வந்திருக்குது, அவதாரமாக வந்திருக்குது. அவருக்கு நீங்கள் ஓட்டை போட்டு அவரை முதலமைச்சராக்கி கோட்டையில் உட்கார வைங்க. நாங்களாம் ரஜினி தீவிர வெறியனுங்க. நம்மளும் நல்லா இருப்போம், தமிழ்நாடு மக்களும் நல்லா இருப்பாங்க. பிள்ளைங்க எதிர்காலத்தில் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க, நல்லா அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்மளுடைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர். அவரை ஆக்கணும், கோட்டையில் உட்கார வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தரணும்னு பொதுமக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். சிறப்பான தரமான படம் தமிழக மக்கள் இப்போ தான் இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க. இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை பராக்கு தான், தலைவருக்கு தான் மரண மாசு. இதை வந்து நான் படம் பட்டாசாக இருக்குதுங்க. எல்லாரும் தேட்டரில் மட்டும் போய் பாருங்கள், வேறு எதுலேயுமே பார்க்காதீங்க. பேட்டை பக்கா மாஸ். வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் தான். இதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாருமே இனிமேட்டு எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் மிரண்டு போயிருங்க. இந்த கேள்வி இனிமேட்டு எழுப்பவும் மாட்டீங்க. அதனால் இந்த படம் பொங்கலுக்கு உண்மையிலுமே தரமான சம்பவமான ஒரு படம். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான சம்பவமான நல்ல படம். ரொம்பவே தரமாக செஞ்சுருக்காரு, நல்லா எடுத்திருக்காரு. இந்த படத்தை யாரோ மற்ற எந்த ஆக்டர் பண்ணாலும் இந்த படத்தை இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நம்பவே மாட்டேன். ஆனால் இவ்வளோ ஏஜ் வந்தும் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னா நான் ஒத்துப்பேன். அது திறமை தான், அவரோட திறமை தான் இது. மற்றபடி யார் இந்த ஏஜில் யார் நடித்தாலும் இந்த அளவுக்கு கூட்டமும் வராது, இவ்வளோ ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்காது உங்களுக்கு.
பார்த்தீங்களா? அதே மாதிரி நல்லா எல்லா ஆக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஒரு ஆக்டருமே எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டேரக்டர் நல்லா சம்பவமாக செஞ்சுருக்காரு, தரமான சம்பவமாக செஞ்சுருக்காரு இந்த படத்தில். மியூசிக் அதுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அனிருத் பண்ணுவாரா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் இதை விட இன்னும் பயங்கரமாக எல்லாத்துக்கும் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட.